இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான எம். ராமநாதன் அவர்கள் சமீபத்தில உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி, தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவரு பிரபல நடிகரான சத்யராஜ் அவர்களோட மிக நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடிகர் சத்யராஜ் அவர்களோட மேனேஜரா கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதற்கப்புறம் அவரு புரொடியூசர் அவதாரம் எடுத்திருந்தாரு. சத்யராஜ் அவர்கள் மிக நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட படங்கள் சத்யராஜ் அவர்களை வச்சு இயக்கியிருந்தாரு. வாத்தியார் வீட்டு பிள்ளை, வள்ளல், நடிகன், திருமதி பழனிச்சாமி, பிரம்மா உடன்பிறப்பு, வில்லாதி வில்லன் அப்படின்னு கிட்டத்தட்ட 6 படங்கள் சத்யராஜ் அவர்களை வச்சு இயக்கியிருந்தாரு. சமீபத்தில் ராமநாதன் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால ஹாஸ்பிட்டல் போய் பார்த்திருக்காங்க. இருந்தாலுமே வயது மூப்பு காரணமாகவும் உடல்நலக் குறைவு காரணமாகவும் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. குறிப்பா சத்யராஜ் அவர்கள் இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுருக்காரு. நேரடியாவே அவரோட நண்பரை பார்க்க அவரோட வீட்டுக்கு சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. சத்யராஜ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னோட ஆருயிர் நண்பனும் என்னோட தயாரிப்பாளருமான எம். ராமநாதன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு. இந்த செய்தி கேட்டு நான் மிகுந்த மனவேதனையற்றேன். அவங்களோட குடும்பத்திற்கும் அவங்களோட நண்பர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் எப்படிப்பட்ட நபர், நாங்கள் 2 பேரும் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை அவர் ஒரு வீடியோவுமே வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் சத்யராஜ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. திரைப்பிரபலங்கள் நிறைய பேருக்கு எம். ராமநாதன் அவர்களை கண்டிப்பாக தெரியும். அவரோட ராஜ் ஃபிலிம்ஸையும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில் அவரை தெரிஞ்ச எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை அடுத்தடுத்து பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அண்ட் டைரக்டரான சுந்தர் சி அவரோட வீட்டில இருந்து இன்னொரு சினிமா பிரபலங்கள் உருவாக போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆக்டர் அண்ட் டைரக்டரான சுந்தர் சி மற்றும் குஷ்பு இவங்களோட குழந்தைகள் தான் அவந்திகா மற்றும் அனந்திகா. இவங்க 2 பேருமே ஏகப்பட்ட ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாகும் போது ரொம்பவே குண்டாக இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் உருவ கேலி கூட பண்ணியிருந்தாங்க. பட் சடனாக ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க போஸ்ட் பண்ண ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட குஷ்பு அவர்கள் எப்படி ஓவராலாக மாறி இப்போ ரொம்ப எங்கே இருக்காங்களோ அதை விட பல மடங்கு அவங்க பொண்ணுங்க வெயிட்டை குறைச்சி ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக இருக்காங்க. அவங்க 2 பேருமே இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சுந்தர்சி அவர்களோட இளைய பொண்ணு மணிரத்னம் அவர்கள் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட மூத்த பொண்ணு ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. ரீசன்ட் டேஸா அவங்க போஸ்ட் பண்ணியிருக்க போட்டோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் நீங்க பார்க்க பக்கா ஹீரோயின் மெட்டீரியலா இருக்கீங்க, சினிமா ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சுந்தர்சி கிட்ட சினிமாவில் நடிக்க வைங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களாமா. கூடிய சீக்கிரமே சுந்தர்சி அவர்களோட பொண்ணான அனந்திகா அவர்கள் ஹீரோயினா அறிமுகமாக போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.